முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசின் ராணுவ படையை அனுப்ப வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கை வைத்தீர்கள். அதற்கு மத்திய அரசு செவிசாய்க்குமா கேப்டன்? முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பிற்காக ராணுவத்தை அனுப்ப வேண்டும் என்று சொன்னீர்களே, மத்திய அரசு அதை செயல்படுத்துமா? முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு ராணுவ நடவடிக்கை எடுக்கும் என்று சொன்னீர்களே, அதன் பிரகாரம் மத்திய அரசு ராணுவ நடவடிக்கை எடுக்குமா? எடுக்க வேண்டும். ஏன் இதை சொல்றேன்னா, முன்ன நான் படித்த ஞாபகம், அதை நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அமெரிக்கா ஜனாதிபதி என்பவர் யார் என்றால் அமெரிக்க அதிபரும்பாங்க. அப்போ அமெரிக்க ஜனாதிபதி ஜான் கென்னடி தான் அந்த நாட்டில் இருந்தார். அப்போ வெள்ளக்காரன் படிக்கிற மாகாணம் அலபாமா மாகாணத்தில், அந்த மாகாணத்தில் ஒரு கவர்னர் இருந்தார். இப்போ கருப்பு இன மாணவர்கள்லாம் படிக்கக்கூடாதுன்னு இவங்க சொன்னாங்க. அப்போ வெள்ளக்கார மாணவர்கள் மட்டும்தான் படிக்கணும்னு சொன்னா, கருப்பின மாணவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, என்னடா எவ்வளவுதான் கவர்னர்கிட்ட கெஞ்சினாலும் காலேஜில் விட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இந்த மாணவர்கள்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே உள்ள சுப்ரீம் கோர்ட்டு, அமெரிக்காவுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அப்போ கோர்ட்டுக்கு போகும்போது அங்கே உள்ள கோர்ட்டு என்ன சொல்லிடுச்சு, இந்த மாணவர்களை கருப்பின மாணவர்களை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த கவர்னர் சேர்க்கவே மாட்டேன்ட்டார். அப்போ அமெரிக்க அதிபரோட கென்னடியும் சொன்னார் சேர்த்துக்கணும். அப்பவும் கவர்னர் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ராணுவத்தை அனுப்பிச்சு வச்சாரு ஜான் கென்னடி அவர்கள். அங்கே போய் பார்த்தா கல்லூரிக்கு முன்னாடி அந்த கவர்னரே நிற்கிறார். அந்த கவர்னர் நிற்கிறத பார்க்கும்போது ராணுவத்தில் இருக்கவங்களுக்கு ஆர்டர் வருது. என்ன வருது, அவரை சுட்டுட்டு இந்த மாணவர்களை சேர்த்துருங்கன்னு. அந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை மதிச்சாங்க எல்லாரும். ஆனால் இங்கே இருக்கிற தீர்ப்புக்கு மரியாதை கொடுக்குறாங்களா, முல்லை பெரியாரை கொஞ்சம் அடியை உயர்த்துங்கன்னு சொன்னால் அந்த தீர்ப்பை கேரள அரசு கேட்கவே மாட்டேங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை யாரு கேட்கறது? ஜான் கென்னடி அவர்கள் சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்ற கோர்ட்டு சொல்றதை நிறைவேற்ற கோர்ட்டுக்கு தலைவனுங்கிறனால தான் அதை வல்லரசு நாடா இருக்கு. இங்கே இருக்க இங்கே கேரளா சொன்னால் நடத்த மாட்டேன்னு சொல்லி சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க, உடனே போடுறாங்க. கேரளாவுக்கு அதிக அரசியல்வாதிகிட்ட கேட்டால், என்னடா வரலாறு சிறப்புமிக்க தீர்மானம் உங்கள் சட்டசபையில் போடுறீங்க, வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் எது வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம்? எதுவுமே வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் நீங்கள் தான் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. வரலாற்று சிறப்புமிக்க ஊழல்வாதிகள் 2 பேர் இருக்காங்க, அது தெரியுமா? நான் எனக்கு முதல்ல புரியல. ஜெயலலிதாவையும் கலைஞர் சொன்னாங்க, இதுதான்டா வரலாற்று சிறப்புமிக்க ஊழல்வாதிகள் இவங்க இருக்காங்கன்னா. அது மாதிரி எப்படி ஜான் கென்னடி அவர்கள் கோர்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, முக்கியத்துவம் கொடுத்து அந்த அலாபாமா கவர்னரை எப்படி சுட சொல்லி ஆர்டர் கொடுத்தும் கருப்பின மாணவர்களை படிக்க வச்சாங்களோ, அதே மாதிரி தான் முல்லை பெரியாறின் தண்ணியை உயர்த்தி கொடுக்கணும். சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பை நிறைவேற்றணும். ஆக்சுவலி இடுக்கி மாவட்டத்தையும் தமிழ்நாட்டோடு இணைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது பற்றி ஒரு கோரிக்கை இருக்கு, அது பற்றி உங்களோட கருத்து என்ன? இடுக்கி மாவட்டத்தை தமிழ்நாடோடு கூட இணைக்கணும்னு ஒரு கோரிக்கை வந்திருக்கிறது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரச்சனைகளை திசை திருப்ப வேண்டாம். நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் ஒழுங்கா கிடைத்தா அதுவே போதும். கேப்டன், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. மாநிலங்களிடையே நதிநீர் பங்கீடு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்னன்றதை நீங்கள் உங்களுக்கு கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கணும். மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது, பங்கீடுறதுல ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இதுக்கு நிரந்தர தீர்வா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை எங்ககிட்ட சொல்லுங்கள். நிரந்தர தீர்வுங்கிறது என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற நதிகளை எல்லாம் ஒன்று சேர்க்கணும், அதான் நிரந்தர தீர்வு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏன் நிரந்தர தீர்வுன்னா, இன்னைக்கு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வாஜ்பாய் போட்ட தங்க நாற்கரை சாலை எப்படி செயல்படுதோ அதே மாதிரி தான் இதையும் செயல்படுத்தணுங்கிற என்னுடைய தாழ்மையான கருத்து. கேப்டன் ஐயா வணக்கம். கூடங்குளத்தில் கடந்த 4 மாசமா மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி பிரதமர் எதுவும் சொல்லாமல் ரஷ்யாவில் போயிட்டு கூடங்குளம் 1 வாரத்தில் இயங்கும்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். கடந்த 3-4 மாசமா கூடங்குளத்தில் அங்கே உள்ள பகுதி மக்கள் அந்த அணு நிலையம் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை பற்றி எந்த ஒரு கேருமே எடுக்காமல் பிரதமர் ரஷ்யா பணம் போயிட்டு அங்கே இருந்த மாதிரியே இன்னும் 1 வாரத்தில் கூடங்குளம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிருன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 120 நாள் மக்கள் போராடினதாக நீங்களே சொல்றீங்க. இதை சொல்றதுக்கு ரஷ்ய அதிபர் புதின்கிட்ட போய் மன்மோகன் சிங், அதான் பாரத பிரதமர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் 1 வாரத்தில் கூடங்குளம் அணு மின் நிலையம் திறக்கப்படுன்னு அங்கே போய் சொல்றாரு. அங்கே போய் சொல்றதை விட இங்குள்ள கூடங்குளம் மக்கள்கிட்ட நேரில் சொன்னால் மக்கள் சில கேட்குற கேள்விகளுக்கு பதிலும் சொல்லலாம், எது வருமானம் சொல்லி அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை தீர்க்க தவறிட்டாங்க. நியாயமாக என்னை பொறுத்த மட்டும் 2, அதாவது மத்திய அரசும்
மாநில அரசு சேர்ந்தால் மக்களுக்கு உண்மையை சொல்லணும். நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே இதுதான் பேசியிருக்கேன். மக்களின் நம்பிக்கை, மக்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுத்து. கூடங்குளத்தினால் என்ன நம்பிக்கை, இதை தீர்க்க வேண்டிய பிரச்சனை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்குது. ஆனால் ஜெயலலிதா ஒரு நேரம் என்ன சொன்னாங்கன்னா, இதனால் எந்தவித ஆபத்தும் இல்லைங்கிறாங்க. நான் கூடங்குளம் போயிட்டு வந்தோன்னே உடனே மந்திரி சபை கூட்டுறாங்க, மீட்டிங் போடுறாங்க, உடனே நீங்கள் போய் மத்திய அரசுகிட்ட பேசுங்கிறாங்க. இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து 120 நாள் உண்ணாவிரத்தை முடிக்க வேண்டியது மாநில அரசும் மத்திய அரசும் தான். வணக்கம் கேப்டன். முல்லை பெரியாறு அணையை பாதுகாக்க அப்துல் கலாம் அவர்கள் இராணுவத்தை அனுப்ப சொல்லி மத்திய சர்க்காரிடம் கேட்டுக்கொண்டார். ஆனால் அதை ஏற்க மறுத்துவிட்டது மத்திய சர்க்கார். கூடங்குளம் பிரச்சனைக்கு மட்டும் அப்துல் கலாம் சொல்கிற வார்த்தையை கேட்கணும்னு சொல்லிட்டு மத்திய சர்க்கார் சொல்கிறது. இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் சொல்லுங்கள்? முல்லை பெரியார் பிரச்சனையில் வந்து இராணுவ பாதுகாப்பு போடணும்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் சார் சொன்னார். ஆனால் மத்திய அரசு அதை ஏற்கலை. கூடங்குளத்தூர் பிரச்சனையில் மட்டும் அப்துல் கலாம் சார் சொல்கிற முடிவை மக்கள் ஏற்கணும்னு நினைக்கிறாங்களே, இது சரியா சார்? இதில் என்னென்ன ரொம்ப சிரிப்பாக வருது. முன்னாள் ஜனாதிபதி யார் என்றால் அப்துல் கலாம். அவர் ஒரு பிரச்சனைக்கு சொல்கிறாரு, முல்லை பெரியார் மக்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் வராமல் 2 அரசாங்கத்துக்கு, கேரள அரசாங்கம் தமிழ்நாடு அரசுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக முல்லை பெரியார் அணையை இராணுவத்திட்ட ஒப்படைங்கிறாங்க. அதற்கு எந்த பதிலையும் காணும். யார்? முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் சொல்லி எந்த பதிலையும் காணும். ஆனால் இவரை இதுக்கு முன்னாடி அனுப்பியிருக்காங்க கூடங்குளம் அணு நிலையத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்கன்னு. இவரும் அதை கேட்டு போயிட்டாரு. போயிட்டு வந்து எந்த பாதிப்பும் இல்லை, பயம் இல்லைன்னு சொல்லிட்டு வர்றாரு. அதாவது ஒன்று இவர் சொல்கிற பதிலை அதை மாத்திரம் மக்கள் ஏற்றுக்கிறணும், இதை மாத்திரம் அரசாங்கம் ஏற்றுக்கிறாங்க. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் வந்து அப்துல் கலாம் சொல்கிறத மக்கள் ஏற்றுக்கிறணுமா? இந்த முல்லை பெரியார் பிரச்சனை அப்துல் கலாம் சொல்றத அரசாங்கம் ஏத்துக்கிற மாட்டாங்க. மத்திய அரசு இப்படி ரெட்ட வசம் போடுது. ஏழைகள் தோழாவா எங்களை கக்கவா, வீறு கொண்டு வெற்றி காணவா. புத்தன் காந்தி இயேசு எல்லாம் இணைந்த இதயம் கொண்டவன். அநீதி அழித்து நீதி காக்க புதிய உதயம் கண்டவன். இல்லை என்ற சொல்லை இனி சொல்ல தேவை இல்லை. தமிழகத்து தாய்க்கெல்லாம் நீய செல்ல பிள்ளை. இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து மக்கள் கேள்விகளுக்கு கேப்டன் விஜயகாந்த் பதிலளிக்கிறார்.